அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் இந்த அழகிய மாலை வேளையில் இந்த இடங்கள், இந்த வயல்நில பகுதிகள் எப்படி இருக்கின்றது தான் சின்ன ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். பாருங்கள் மக்களே, தொடர்ந்து இந்த இடத்துல பாருங்கள் மக்களே. இஞ்சால சூரியன் மறைகிற இடம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரனானது தென்படுது. இதை நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் இன்றைக்கு தான் நானும் 2 ஒரே நேரத்தில் காண்றேன். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வாய்க்காலால் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் போகுது. நான் நினைக்கிறேன் இந்த வாய்க்காலில் நீரானது குறைக்கப்பட்டிருக்கேன். அப்படி இங்கே பாருங்க. இப்போ இந்த நெற்பயிற்சியினுடைய கதிரானது, நெல் மணிகளானது வெளியில் வரதுக்குரிய நிலையில் இருக்கி. சில இடத்துல வெளியில் வரல, சில பயிர்களானது வெளியில் வந்துருக்கி. இதுதான் கதிர் பருகிறன்னு சொல்லுவாங்க. இந்த இடம்தான் இது. பார்க்க போனீங்கண்டா இது வீதி. இஞ்சாலையும் வயல் நிலங்கள், இஞ்சாலையும் வயல் நிலங்கள். வயல் நிலத்துற வீதிகள் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இஞ்சால பெரிய வாகனங்கள் இல்லை. அதனாடி இப்படி தான் குன்று குழியுமா பற்றை காடுகளாக புட்களாக இருக்கும். இந்த இடத்துல இந்த பயிர்களானது இப்போதைக்கு இன்னும் பெரிய நிலையில் வரலை. சூரியனானது நல்லா மறையுது. இப்போ இஞ்சால பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கு. அப்படி இஞ்சால போன திருப்பினா இஞ்சால வெளிச்சமாக இருக்கும். என்னண்டா சூரியன் மறைகிற பொழுதில் இஞ்சால இருட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல மக்களே ஒரு மரம் ஒன்று இருக்கு. இந்த மரத்தில் பேர் கூழா மரம் அப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு மரத்தில் ஒரு காய் காய்க்கும். அந்த பழத்தை பிச்சு சாப்பிட்றாங்க. இன்றைக்கு ஒன்றையும் காலை. ஏனண்டா யாரும் அவ்வளோத்தையும் பிச்சு திண்டுட்டாங்க. இதுதான் அந்த காய். இது காஞ்சிட்டு அதுங்கண்டா உடச்சி திண்டுட்டாங்க. பார்ப்போம், 1-2 காய் இருந்தால் காட்டுறேன். இந்த அரிக்கு மக்கள் எதிர காய் இப்படி 1-2 தான் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரிக்கு மக்களே காய் பாருங்கள் இப்படி இருக்கின்றத. இதுதான் இந்த கூழாங்காய். இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு. இந்த அரிக்கு பாருங்க. இந்த அரிக்கு அந்த காய் இதுதான் அந்த சின்ன மரம்.